எல்லோருக்கும் வணக்கம். நோ சூடு நோ சொரணை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி அது 26,000க்கு கீழே இருக்கும்போது அது கண்டிப்பாக மானம் மரியாதை என்பது கிடையாது. இன்னைக்கு அவன் 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கலாம், லோ லெவல்ல இருந்து 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கலாம். இருந்தாலும் அதற்கு மானம் மரியாதை என்பது இல்லை. ஏன்னா பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்ல இருக்கு, 26,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால அங்கே ஒன்றும் சந்தோஷம் இல்லை. அதனால் அதுக்கு எதுக்கு நம்ம இப்போ மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். ஒரு நண்பர் கூட சொல்கிறாப்புல, கரடிகளின் கும்மாளம் என்று திருப்பூர் புல்ஸின் நிலை என்ன? திருப்பூர் புல்ஸின் நிலையும் இன்று ஒரு கும்பா நிலையாக தான் உள்ளது. திருப்பூர் புல்ஸினுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் பொழுதுதான் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாருடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை, ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் மார்க்கெட்டை டிக்டேட் பண்ண முடியாது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ அதிகமாகும் பொழுது தான் நீங்கள் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் எந்த பக்கம் போனாலும் சாதகமாக்கி கொள்ள முடியும். அதில் பாருங்கள், ஏதாவது ஷேர்கள் 2 வருஷ லோனில் போய்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த சிக்னேச்சர் குளோபல் அப்படின்றது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி தற்போது பார்க்கும் பொழுது 2 வருடத்தில் 2024 என்ன விலை இருந்ததோ அந்த விலையில் போய் 2 வருஷம் லோனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தால் எப்படி மகிழ்ச்சி வரும்? ரியல் எஸ்டேட் கம்பெனி இன்னைக்கு ஒரு பெரிய டீல் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் அதுலேயும் குறிப்பாக இந்த சிக்னேச்சர் குளோபல்லாம் போன குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது போன்ற கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்டில் தான் இனி எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி 2 மிக முக்கியமான செய்திகள் நண்பர்களே. மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வராதா, செய்தி வராதா? அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ட்ரேடு டீலோ அல்லது வேற எங்காவது நடக்கக்கூடிய சண்டையோ அதெல்லாம் கூட நம்ம எதிர்பார்க்கல. நம்ம பட்ஜெட்டில் வந்து இந்த டேக்ஸ் ரிலேட்டடான, ஏன்னா போன வருஷம் பட்ஜெட்டில் வந்து டேக்ஸ் ரிலேட்டடான எக்ஸம்ஷன் கிடைச்சதுனால தான் நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ச்சி அடைஞ்சுது. இப்போ மறுபடியும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை தனியாக ஏற்றணும்னா நம்ம மறுபடியும் எதிர்பார்க்க முடியாது. 12 லட்சத்தை வந்து நீ மறுபடியும் 15 லட்சம் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பொதுவாக வேறு இடங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக நம்ம ஏர்ன் பண்ணும்பொழுது லாங் எல்டிசிஜியோ அல்லது எஸ்டிசிஜியோ அல்லது எஸ்டிடியோ குறைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்குண்டான விடை இன்னொரு 18 நாளில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஐஆர்இடிஏ அப்படின்ற பங்கு 2 இயர்ஸ் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நல்லதுக்கா அப்படின்ற மாதிரி 2024 லோ ப்ரைஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐஆர்இடிஏ அப்படின்றது ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. ஸோ அந்த இது போன்ற வாலட்டிலிட்டியான பங்குகளை தான் நிறைய ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சரி இப்போ 2 இயர் லோவிலிருந்து ஒன்றா 3 இயர் அல்லது 4 இயர் லோ வேகமாக போகட்டும், அல்லது ஒரு 1 இயர் ஹை திரும்பி ஒரு 200 தாண்டட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஐஆர்இடிஏ போன்ற பங்கு ரொம்பவும் வாலட்டிலிட்டியான பங்கு, வந்து லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு இடத்துல அடங்காத பங்கு. இந்த வருஷம் முடியும் பொழுதோ அல்லது அடுத்த வருடத்திலேயோ தான் என்ன செய்ய போகிறது, தன்னுடைய பழைய ஹை, ஒரு வருஷத்தினுடைய ஹை 200 250ன்னு வரப்போகுதா அல்லது 100 ரூபாய்னு போக போகுதா, என்ன செய்ய போகிறதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்இடியே 3% ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்கு? எவனாவது ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பான், அந்த ஸ்டாப் லாஸை போய் ஹிட் பண்ணி வெட்டி பண்ணணுன்னே கீழே இறங்கிட்டு அப்பாடா இப்போ தாண்டா சந்தோஷம் அப்படின்னு அவன் கீழேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருப்பான். அதுக்கு தான் அவன் ஏறி இருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்ட பிறகு முதல்ல மார்க்கெட்டுக்கு அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது, அதனால் அதை கீழே கொண்டு போனாங்க. இப்போ மறுபடியும் ரிசல்ட் வந்து சனி ஞாயிறுக்கு வந்து நல்லா டீ காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டு யோசித்து பார்த்துட்டு கடைசியில் சரி ஓகே இவங்களுடைய ரிசல்ட் கொஞ்சம் பரவாயில்லையாட்டத்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவனை இந்த ஐஆர்இடிஏவை இன்றைக்கி ஒரு 3.5% ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஐஆர்இடியினுடைய செய்தி என்னென்னா, இது ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. இந்த வாலட்டிலிட்டியான பங்கில் Q3 ரிசல்ட் வந்த பிறகு இறங்குவதும் ஏறுவதுமாக ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்குது. இது சாதாரண சின்ன ஒரு வாலட்டிலிட்டி. அவனுடைய ஒரிஜினல் வாலட்டிலிட்டி என்பது அவன் 300 ரூபா ஒரு காலத்தில் போயிருக்கான், 140 ரூபா இருக்கான். இதுக்கு முன்னாடி இன்னொரு காலத்தில் லிஸ்ட் ஆன சமயத்தில் 55 ரூபாயிலாம் வந்திருக்கான். ஸோ இந்த பங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி. ஒரு வருடம் கழித்து பார்க்கும் பொழுது இது என்ன ஆகும்?
டிமார்ட் ஷேர், டிமார்ட் ஷேர், டிமார்ட் ஷேர். டிமார்ட்டுக்கு போகணும்னு வீட்டம்மா சொன்னாவே எனக்கு தலைவலிக்குதுமா அப்படின்றேன். ஏன்னா எப்போ போனாலும் 2000 3000 குறையும், பில்லு வர்றதே இல்லை. அப்படிப்பட்ட டிமார்ட் என்பது ரிசல்ட் கொடுத்த பிறகு லேசாக இன்னைக்கு நெகட்டிவ்ல போயிருக்கான். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான நியூஸ் இந்த டிமார்ட் ஷேர் ப்ரைஸில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பங்கு சமீபத்தில் திரும்புகிற மாதிரி ஒரு ரிவர்சல் அப்படின்றது 2 days மூவிங் ஆவரேஜில் டெக்னிக்கலாக காமிச்சிட்டு மறுபடியும் சரிவடைஞ்சிருச்சு. அதை ஏமாற்றி விட்டது. ஏமாற்றி விட்ட பிறகு மறுபடியும் தற்போது 2026 இந்த மாத ஜனவரி மாத தொடக்கத்தில் இந்த பங்கு திரும்புமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பெருசாக அடி வாங்காத பங்கு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ டோக்கியோ ஃபினான்ஸ்னு ஏதோ ஒரு பங்கு 10% கும்பா, தம்பி நீ யாருன்னே தெரியாது, இருந்தாலும் நீ இப்படி அடி வாங்கிட்டேன்னு பல ட்ரேடர்கள் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதாவது ரிசல்ட் வந்த தகவல்கள் ஆல் கும்பா அப்படின்ற நேரத்தில் இந்த டிமார்ட்டினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கம்பெனி 0.39% தான் வீழ்ச்சி, மற்றபடி நாங்கள் நிலையாக நிற்கிறோம் அப்படின்னு அவனுடைய சேல்ஸ் 18,101 கோடி போயிருக்குதுங்க. இப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சா சில பேர் என்ன பண்ணுவானுங்க, அந்த ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தூக்கி வச்சு கொஞ்சாமல், ஆமாம் அது ஃபெஸ்டிவல் சீசன் வந்தது அதனால் சேல்ஸ் பண்ணாங்க. டேய் எதனால் சேல்ஸ் பண்ணால் என்னடா, சேல்ஸ் ஜாஸ்தியாக பண்ணால் ஏற்றி விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இந்த டிமார்ட் அப்படின்றது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுடைய லாபத்தையும் 856 கோடியாக உயர்த்தி காமித்திருந்தாலும் அந்த பங்கு கீழ் ரேட்டில் கிடந்தாலும் இந்த ரிசல்ட் சீசனில் தற்போது வரைக்கும் அவனுடைய வீழ்ச்சியை தான் தடுத்து நிறுத்தியிருக்கானே ஒழிஞ்சு இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்பதை இந்த பங்கு இன்னும் கொண்டு வரலை. வந்துட்டாயா எங்கள் சிங்க குட்டிய அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் சிறிது காலதாமதம் ஆனாலும் 2வது வார தொடக்கத்திலேயே அவங்களுடைய ரிசல்ட் இன்னைக்கு வெளியே விடுறாங்க. என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். போன குவார்ட்டரில் டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் வந்து நல்லபடியாக தான் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, மார்க்கெட்டில் மேல் நோக்கி இழுத்துட்டு தான் வந்தாங்க. இந்த குவார்ட்டரில் என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாரத் கோக்கிங் கோல் வந்து ஒரு சிங்கக்குட்டியாக நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இது எத்தனை பேர்த்துக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. மொத்தமே 1071 கோடி தான் அதனுடைய இஷ்யூ மதிப்பு. அவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயும் 47% பக்கம் கெயின் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கங்க பல பேர், கடவுளே யாருக்கு இது லக் அடிக்க போகுது, ரேண்டம் செலெக்ஷனில் யார் பேர் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த ட்ரெண்ட் ஷேரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏதாவது பங்கு கீழே விழுந்ததுன்னா இது பெரிய ஆள் தானே, எவனாவது மேலே வருவானோ அப்படின்னு நினச்சி அந்த ஷேருக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக திரும்புகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் என்ட்ரு ஆவாங்க. ஆனால் அவர்களுடைய நிலை கும்பாவா குஜாலாவா அப்படின்றது சில காலம் கழித்து தான் தெரிய வரும். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இந்த பங்கு திரும்புமா, ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றுமா அப்படின்னு பல பேர் இதுக்கு ஆதரவு அளித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது தொடர்ந்து இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்குது. அப்போ இதனுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு திருப்பு முனை வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் என்ற பங்கினுடைய செய்தி என்னென்னா, தற்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை அது ஒன்றா இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படின்ற பங்கு, எத்தனையோ பெரிய பெரிய பங்குகள்லாம் கவுந்து விழுந்துட்டாங்க. ஆனாலும் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு இன்னும் 200 days மூவிங் ஆவரேஜ்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கான், மேலேயும் போக மாட்டேன்றான். கடந்த 6 மாத காலமாகவே என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரே இடத்துல தான் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்காக இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ போன வருஷத்தில் செஞ்ச மாதிரி ஏதாவது வேலை செய்யுமா, என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த விதமான ஏற்றம் இல்லை 2 days மூவிங் ஆவரேஜ் தானதுக்கப்புறம். அப்போ மறுபடியும் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பெரிய மாற்றம் எப்போது வரும்? இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஷேர் ப்ரைஸ் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு பங்குகள் ஒரு அதிரடி நடவடிக்கை இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல், ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டெசிஷன் எடுத்தாலும் வேகமாக போக மாட்டேன்றாங்க. இந்த பஜாஜ் ஹோல்டிங் என்பது இப்படி தான் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தது. சரின்னு ஒரு முடிவெடுத்து நான் கும்பா குட்டியாக தான் ஆவேன் அப்படின்னு 12,000லேருந்து இறங்கக்கூடிய பங்கு வரிசையாக தடால் புடால்னு கீழே உழுக வேண்டியதானே. கீழே விழுந்ததுக்கப்புறமும் ஒரு பரபரப்பு இல்லாமல் அப்படியே வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எந்தெந்த ரூட்டில் போவாங்க, எல்லா ரூட்லேயும் ஆளை போட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 ரூட்டு தான். ஒன்று அந்த பையன் இப்படி கீழே இறங்கி போய்கிட்டு இருப்பான், இல்லைன்னா இப்படி மேலே ஏறிட்டு போயிட்டு இருப்பான். இந்த 2 ரூட்டு தான். அதில் எந்த ரூட்டுன்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு பங்கு,
ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கான், என்ன பண்ண போகிறானே தெரில. ஒவ்வொரு முறையும் 2 days மூவிங் ஆவரேஜை தொடும் பொழுது அதனால் நிற்கவே முடியறதில்ல, மறுபடியும் கீழே இறங்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த பங்கினுடைய முயற்சி எந்த பக்கம் இருக்கும், எந்த ரூட்டில் போகும்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இது சமீபத்தில் 6 மாத கால அளவில் பார்க்கும்போது 450க்கும் 500க்கும் இடையிலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தது இதனுடைய ரூட் எப்படி இருக்கும்னு தெரியாதபடிக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஓரளவுக்கு உருப்பிட்டுலாமா, ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றிடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இல்லை. இவன் ஓரளவுக்கு ஓகே ரெக்கவரி ஆகி வர்றான், 2000லேருந்து 2300ன்னு வருது. ஆனால் தொடர்ந்து மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுமில்ல. மார்க்கெட் கடந்த 3 நாட்களாகவே வீழ்ச்சி. அதனால் பாவம் இந்த ஷேர்கள் காப்பாற்றலான்னு தான் நினைக்குதுங்க, முயற்சி பண்ணுதுங்க. ஆனாலும் மார்க்கெட்டில் ஒரு உதவி என்பது கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி கீழே விழுந்த பங்குகளை நினச்சி நம்ம கதறி அழுதுகிட்டு இருப்போம். அந்த கதறி அழுத காலம் முடிந்து மறுபடியும் மேல் நோக்கி வருமா, காளைகளுடன் இணைந்து கொள்ளுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ கீழே விழுந்த பங்குல ஒன்றாக இந்த வினத்தி ஆர்கானிக்ஸ் மற்றும் இண்டஸ்இண்ட் பேங்க் ரெண்டுமே தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய கதறி அழுத காலம் முடிந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 700 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் ஏறி வந்த பங்கு இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. இனி இந்த Q3 ரிசல்ட் இன்னும் சில நாட்களில் வரப்போகுது, என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் அதே சமயம் இந்த வினத்தி ஆர்கானிக்ஸ் என்பது சமீபத்தில் இந்த பங்கு 2024லையும் ஒரு முறை ஏறி இறங்கியவன், 2025லையும் ஒரு முறை ஏறி இறங்கியவன். இனி 2026ல் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இந்த பங்குமே கீழ் நோக்கி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்குது. எப்போ அந்த காலத்தை முடிக்க போகிறான்னு தெரில. ஆனால் தற்போதைக்கு ஒரு வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த வினத்தி ஆர்கானிக்ஸுக்கு தற்போது எது பக்கபலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது செஞ்சுருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் தான் அதுக்கு பக்கபலமாக இருக்கே ஒழிஞ்சு இது ஒரு செக்டர் லீடராக இல்லை. இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த செக்டரில் அதுவும் ஒரு லீடர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர், பேங்கிங் செக்டர் ஓரளவுக்கு இருந்ததுனால கதறி அழுது காலம் முடிந்து ஒரு மாதிரி சுபிக்ஷமாக கொஞ்சோண்டு ஏறி வந்துட்டான். தேராத ஷேர்கள் எடுத்து வச்சுக்கு அதுகளோட கபடி விளையாடுறதே பல கும்பா குட்டிகளுக்கு வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி பல ஆண்டுகளாகவே இறங்கி கொண்டு இருந்த ஒரு பங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா இந்த சுஸ்லான் அப்படின்ற ஒரு பங்கு இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பல ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அது லாபகரமாக மாறிய பின்பு ஆல்மோஸ்ட் 80 ரூபா வரைக்கும்லாம் போன பங்கு தற்போது மறுபடியும் அவங்களுடைய 2025 லோவில் விழுந்திருக்கிறது அப்படின்றது ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி இந்த 2025 இந்த மாதிரி 48 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் 70 ரூபாய்க்கு போனவன் தான். இனி மறுபடியும் இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் லோவில் விழுந்திருக்கும் பொழுது இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு மறுபடியும் ஒரு 1000 கோடிக்கு மேலே ஏதாவது Q3 ரிசல்ட் விடுவாங்களா அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெருசாக மரியாதையே கிடைக்கல. அது மிகப்பெரிய வேலையை பண்ணியிருக்கு. 1181 கோடியில் எவ்வளவு பெரிய லாபம். முதல்ல வெறும் 56 கோடி 70 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2022. மறுபடியும் செப்டம்பர்லேயும் ஒரு நல்ல லாபம். எதுக்குமே மரியாதை கிடைக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? சரி, Q3லையாவது நீங்கள் ஒரு 1000 கோடிக்கு மேலே வருமானத்தை காமிச்சு அப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கமான் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷன் அப்படின்ற பங்கு என்ன வால்டிலிட்டி சமீபத்தில் பார்க்கும் பொழுது அது இறங்குவதும் ஏறுவதுமாகவே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஆனால் அது தேறி வரவில்லை. தேராத ஒரு பங்காக தான் அவனுடைய ஆட்டமெல்லாம் இருக்குது. அவன் ஆடுறான், எல்லாம் ஓகே. பட் ஒரே உட்கார்ந்துருக்கிற இடத்துலையே ஆடுனா எப்படி ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அது மாதிரி தான் அதனுடைய ஆட்டங்கள் எல்லாமே சிறிய அளவிலேயே இருக்குது. தன்னுடைய பழைய ஆட்டங்களுக்கு வரமாட்டேன்றான். என்னென்னு தெரில. ரொம்பவும் சுமாராக இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷனுடைய ஷேர் ப்ரைஸ் என்பது தற்போது 52 வீக் லோலியே தான் இருக்குது. இந்த பங்கும் சும்மா இல்லை. இதெல்லாம் லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. இது செய்யக்கூடிய லாபம் இதுக்கு ஏதாவது பக்கபலமாக இருக்குமா? என்னைய வர வர செய்கிற லாபத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க. நீ புதிய உச்சங்கள் போகாட்டி பரவாயில்ல, லாபமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீ ஏற்கனவே லாபமாக இருக்கக்கூடிய கம்பெனின்னு சொல்லித்தானே இப்படி ஏற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்போ மறுபடியும் நீ ஏன் ஏற்றி விட மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி ட்ரேடர்களுக்குள்ளே வருது. நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். 2024 நாமெல்லாம் அதாவது ஊருக்கு உபதேசம் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்து
பார்த்துக்குங்கப்பா, இதுதான் ஷேர் மார்க்கெட். நீங்கள் பாட்டுக்கு கோவிட்டுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஏறிட்டே இருந்துன்னு கொண்டு வந்து பணத்தை போட்டீங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், கார் பங்களாலாம் வாங்கிடலாம்னு நினச்சேன்னா உள்ளே வந்திருப்பீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கும்பான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த 2026 எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்கு பழக்கமாயிட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து யாராவது வந்து ஒரு பங்கு 50% இறங்கினா முதல்ல நம்பாமல் இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் நம்பிக்குவாங்க. ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா அது பாட்டுக்கு 50% இறங்கும், இல்லைன்னா 80% இறங்கும், அப்புறம் இது ஏறுவான், இப்படி தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட், அதில் நல்ல பங்காக தான் பார்க்கணும், எல்லாமே இப்போ கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. ஸோ இனி இப்போ வரக்கூடிய வீழ்ச்சியெல்லாம் பார்த்து யாரும் கலங்குற மாதிரி தெரில. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் ஏதாவது இருக்கா? இந்த வருஷம் ஸ்டார்டிங் கூட பாருங்கள், ரொம்ப கேவலமான ஒரு ஆரம்பம். எனக்கே வாழ்க்கையில் 2025 ரொம்ப கேவலமான வருஷமாக இருக்குது. இனி இதுக்கு மேலே ஒரு கேவலம் இருக்காது. 2026 எஸ் ஐ ஆம் கோயிங் டு டூ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 2026 ஆரம்பத்திலேயே அது ஒரு கும்பாக்குட்டியாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த கும்பாக்குட்டி நிலை மாற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான பேச்சு, பவர்ஃபுல்லான ஸ்பீச்சு என்பது வர வேண்டியதாக இருக்குது. அது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடித்த ஆட்கள்னா 3 பேர் தான். அவங்க சொல்கிறதா நம்மளுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட தகவலாக வரும். ஸோ நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஆர்பிஐ கவர்னரோ ஏதாவது ஒன்று வளர்ச்சி விகிதத்தை பற்றி அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டுக்கு முன்னாடியோ அல்லது பட்ஜெட் அன்னைக்கோ அல்லது பட்ஜெட்டுக்கு அடுத்த நாட்குள்ளேயோ ஏதாவது ஒன்று பவராக பேசி விட்டாவோ அல்லது வேறு ஏதாவது மிக முக்கிய தகவல் அடுத்தடுத்த ஸ்லைடில் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ரைட்ஸ் அப்படின்ற பங்கு அதுவும் எல்லாத்தையும் காப்பாற்றி விடலான்னு தான் நினைக்குது. ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதே. இங்கே பாருங்கள், 2025 கூட சரி வீழ்ச்சியை விட்டுட்டு ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றி விடலான்னு முயற்சி பண்ணி ஏறுறான். அப்புறம் மறுபடியும் டிமாண்ட் அண்ட் சப்ளை காரணத்தினால கீழே இறங்கிடுது. ஆக மொத்தம் இவன் பண்ணக்கூடிய ஒரே வேலை என்னென்னா, இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது வால்டிலிட்டியாக இருக்குது. அது ஒன்று தான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு உருப்படியான விஷயமா இருக்குது. மறுபடியும் ஒரு 6 month லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ரைட்ஸ் அடுத்தது என்ன செய்ய போகிறது? ஒரு நண்பர் கூட என்ன சொல்கிறாருன்னா, அட உலகத்தினுடைய நிலைமையே சரியில்லை, குளோபல் லெவலில் பார்க்கும்பொழுது ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்லாம் டபுள் பண்ணுறாங்க. அவன் ஏதாவது நாட்டில் போய் சண்டை போடலான்னு நினைக்கிறானா, என்ன பண்ணுறான்னு தெரில. அதை பார்த்துட்டு மற்ற நாடுகளும் அதே மாதிரி போய் தான் வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் வந்து டிஃபென்ஸ் செக்டர் நல்லா தான் இருக்கும்னு நான் நினச்சி டிஃபென்ஸ் செக்டரில் தான் முழுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு இப்போ நஷ்டத்தில் இருந்தாலும் முழுசாக அதில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இவர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா பண்ணுறதை பார்த்தா எப்படியும் டிஃபென்ஸ் செக்டர் நல்லா இருக்கும்ன்றதான் என் மனசில் ஒன்று இருக்குது. ஒருவேளை அப்படி மட்டும் நடக்கலைன்னா நான் இந்த ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுறேன் போங்கயா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கார். எல்லாருமே அப்படி தான். இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்க ஏதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஏதாவது முயற்சி பண்ண பார்ப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க அது ஏதாவது ஒரு கரெக்டான ஸ்விங் லோவில் எடுத்து ஸ்விங் ஹையில் கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினைப்பாங்க. இல்லைன்னா ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது ஏதாவது எடுக்கணும்னு நினைப்பாங்க. லாங் டேர்ம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும் பொழுதோ அல்லது வேல்யூவேஷன் கான்செப்டில் பிஇ ரேஷியோலாம் வந்து 15க்கு கீழே 10க்கு கீழே எங்கேயாவது கிராஷ் ஆகி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே போய் உழுகுது அப்படின்ற மாதிரியே ஏதாவது ஒன்று யோசித்து தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு எடுக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கலைன்னே நீ என்ன பண்ண முடியும் பாவம். அதான் அப்படியே கூட பேசணுமே, மொத்தமே ஷேர் மார்க்கெட்டில் 2 ரூட்டு தான். ஒன்று மேலே போகிறது, இல்லைன்னா கீழே வருது. இதைத்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எந்த ரூட்டில் எவன் போகிறான்னு தெரிஞ்சால் தான் நம்ம எல்லோரும் மில்லியனர் பில்லியனர் ஆகிருப்பாங்களே. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழமொழிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதெல்லாம் எல்லா ஷேர் மார்க்கெட்டும் சரி, உலகளவில் எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஆளு வந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்ற ஆயிரும். அப்புறம் நீங்கள் தான் கடவுள். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்ததுன்னா அப்புறம் நீங்கள் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஆயிரும். எனிவே, அடுத்தது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் என்பது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல். அந்த ஒப்பந்தத்தினுடைய பேச்சு மறுபடியும் தொடர்கிறது. என்னையா நீங்கள் அனுமர்மால் வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னு மறுபடியும் நாளைக்கு ஜனவரி 13 அவங்களுடைய பேச்சு தொடருது. ஜனவரி 14 அமெரிக்காவிலேயே அவங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. இனி நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குது. அடையங்க அப்பா. சரிங்க நண்பர்களே, இந்த சவால்கள் நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்னும் சில முன்னணி தகவல்கள் என்பது இருக்குது. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இத்தனை நாள் அதில் இன்னும் பெருசாக நியூஸ் இல்லை. இப்போ தான் கடந்த 2-3 மாதங்களாக 2-3 வாரங்களாக சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்களுடைய 508 கோடி மதிப்பிலான டிபென்ச்சர்ஸ் ரிலேட்டடான செய்திகள் வந்திருக்கு. அதே மாதிரி சக்தி பம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர், அவங்களுக்கு 654 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் வந்து கர்நாடகா ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு மிகப்பெரிய செய்தி என்னென்னா, உங்களுக்கு தெரியாது இல்லை, நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்லாம் 2 வருஷம் 1 வருஷம் லோனில் விழுந்து கிடக்கு. இதுவுமே 2024 லோனில் தான் இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்னையா ப்ராஜெக்ட்டு, அப்போ ஓரளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனிலேயே ரியல் எஸ்டேட்டில் இப்படி கொளிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்கன்னா, அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சிவிலில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனு, ஆர்கிடெக்டு, கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் ரொம்ப செலுசெலுப்பாக இருப்பாங்க போல இருக்கேன்ற மாதிரி இந்த லோதா டெவலப்பர்ஸ் வந்து ஏதோ 34,000 கோடி மதிப்பிலான லேண்ட் பார்சல்ஸை பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்கிறதாக நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகளாம் 2 இயர்ஸ் லோனில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த 2 வருஷத்து லோனில் ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் எல்லாம் கீழே இறங்கி வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குது, நம்ம போய் ஏதாவது ஒன்று வாங்கலாம், விற்கலாம், ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் என்பது இந்த உலகத்தில் நடக்கும். ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா. ஆனால் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் விலையெல்லாம் வருஷத்துக்கு ஏற்றி விடுறாங்க. ஆனால் டெவலப்பர்னுடைய விலையெல்லாம் வீழ்ச்சி அடையுதுன்னா இது என்னென்னே புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. எது எப்படியோ சவால்கள் நிறைந்துள்ள இந்த நிலையிலே இது போன்ற தகவல்கள்லாம் ஒரு முன்னணியில் வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.